Good morning, guys. Okay, today's topic is producers equilibrium. Okay, so producers equilibrium அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். So it implies a situation where producer maximizes his output. ஸோ ப்ரொடியூசர்ஸ் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது ஒரு சுச்சுவேஷன். இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர் வந்து அவரோட அவுட்புட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுற சுச்சுவேஷன் தான் என்ன சொல்கிறோம், ப்ரொடியூசர்ஸ் ஈக்குலிபிரியம். ஓகே, ஸோ ப்ரொடியூசர்ஸ் ஈக்குலிபிரியம் இஸ் அ சுச்சுவேஷன் வேர் ப்ரொடியூசர் மேக்ஸிமைசஸ் ஹிஸ் அவுட்புட். ஓகே, ஸோ இதுதான் இன்னொரு நேமில் எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிமம் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடியூசர்ஸ் ஈக்குலிபிரியம் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ஆப்டிமம் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து ஷார்ட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஃபேக்டர்ஸை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி அவரோட அவுட்புட் வந்து அதிகப்படுத்திக்கிறாரு. ஓகேவா? ஸோ செலவு ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க, ஆனால் அவுட்புட் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர்ஸ் ஈக்குலிபிரியம். ஓகே, ஸோ optimum combination of factors implies either. Okay, so optimum combination optimumனா favorable conditions. Okay, favorable conditions தான் optimum அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்படியெல்லாம் வந்து இந்த ஆப்டிமம் காம்பினேஷன் வரும், எந்தெந்த ஃபேக்டர்னால வந்து இந்த ஆப்டிமம் காம்பினேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் அவுட்புட் மேக்ஸிமைசேஷன் ஃபார் கிவன் இன்புட். ஓகே, ஸோ ஒரு கொடுத்த இன்புட்டை வச்சு வந்து அவுட்புட் வந்து அதிகப்படுத்தணும். ஓகேவா? இல்லைன்னா செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் காஸ்ட்டை இன்புட்டை வந்து கம்மிப்படுத்திக்கிட்டு வந்து இன்புட் வந்து மினிமைஸ் பண்ணிக்கணும் ஃபார் ஏ கிவன் அவுட்புட். ஓகே, இதான் டூ கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, அவுட்புட் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறது கொடுத்த இன்புட் வச்சு. ஓகேவா? இல்லைன்னா கொடுத்த அவுட்புட் வச்சு அட்லீஸ்ட் காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணணும். இதுதான் டூ ஃபேக்டர்ஸு தட் இம்ப்ளைஸ் ஃபார் ஆப்டிமம் காம்பினேஷன். ஓகே, ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸ் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன்ஸ் ஃபார் ப்ரொடியூசர்ஸ் ஈக்குலிபிரியம். ஓகே, ஸோ த டூ கண்டிஷன்ஸ் ஆர் டு பி ஃபுல்ஃபில்டு ஃபார் தி அட்டைன்மெண்ட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ஈக்குலிபிரியம். ஒரு ப்ரொடியூசர் வந்து ஈக்குலிபிரியம் மேக்ஸிமம் வந்து ப்ரொடக்ஷன் வரணும், மேக்ஸிமம் அவுட்புட் வரணும், என்னென்ன கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ கண்டிஷன்ஸ். அதில் ஃபஸ்ட் வந்து த ஐசோ காஸ்ட் லைன் மஸ்ட் பி டேஞ்சன்ட் டு தி ஐசோ குவாண்ட் கர்வ். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருப்போம். ஸோ எப்போ காஸ்ட் லைன் வந்து ஐசோ குவாண்ட் கர்வ் வந்து டேஞ்சண்ட்டாக இருக்கும், அப்போ தான் வந்து மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? அது வந்து கிராஃப் படிக்கிறப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, at the point of tangency the isoquant curve must be convex to the horizon, or MR marginal rate of substitution must be declining அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த isoquant curve வந்து convex to the horizon அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ convex to the horizon என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் கிராஃப் இல்லையா? ஸோ கான்வெக்ஸ் டு த ஹாரிசன்னா கர்வ் வந்து டுவர்ட்ஸ் ஹாரிசன் இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டுவர்ட்ஸ் ஹாரிசனில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் கான்வெக்ஸ் டு த ஹாரிசன். ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன, த ஐசோ காஸ்ட் கர்வ் ஷுட் பி கான்வெக்ஸ் டு தி ஹாரிசன், ஆர் இட் மஸ்ட் பி மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் மஸ்ட் பி டிக்ளைனிங். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அப்புறம் கான்ஸ்டண்ட்டாக டிக்ரீஸ் ஆகும். இது ரெண்டு கண்டிஷன். ஸோ ஐதர் கான்வெக்ஸாகவும் இருக்கலாம், ஆர் இட் மைட் பி டிக்ளைனிங். இட் போத் டினோட்ஸ் த சேம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன, ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து டேஞ்சண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேஞ்சண்ட் அப்படின்னா ஒரு கர்வ் வந்து, ஸோ டேக் திஸ் ஆஸ் கர்வ், அண்ட் இந்த லைன் டச் ஆகிறப்போ இதுதான் இங்கே டச் ஆகிற பாயிண்ட்டு தான் டேஞ்சண்ட். ஒரு கர்வுக்கு ஒரு லைன் டச் ஆச்சுன்னா அதுதான் வந்து டேஞ்சண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டச் ஆகிற பாயிண்ட் லைக் ஸோ அந்த கர்வ் வந்து அந்த லைனுக்கு டச் ஆகணும். ஸோ திஸ் ஐசோகாஸ்ட் லைன் மஸ்ட் பி டேஞ்சன்ட் டு த கர்வ். ஓகே, ஸோ செகண்ட் கண்டிஷன் கான்வெக்ஸ் டு த ஹாரிசனாக இருக்கணும், இல்லைன்னா MRTS marginal rate of substitution must be declined. So these are the two conditions should be satisfied in order to
in order to attain a producer's equilibrium. ஓகே ஃபஸ்ட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிராஃப் சொல்கிறேன் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து யூனிட்ஸ் ஆஃப் லேபர் எடுத்திருக்காங்க, எத்தனை லேபர்ஸை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது தான் யூனிட்ஸ் ஆஃப் லேபர். ஓகே எக்ஸ் ஆக்சிஸ் வந்து யூனிட்ஸ் ஆஃப் லேபர். ஸோ L1 L2 L3 L1 L2 L3 ஆர் த யூனிட்ஸ் ஆஃப் லேபர்ஸ். அண்ட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா P P1 P2 P3 so on. ஓகேவா? ஸோ அண்ட் தீஸ் லைன்ஸ் டினோட் காஸ்ட் லைன். ஓகே இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டச் பண்ணி இங்கே இருக்கிறது என்க்கும் எம்க்கும் டச் ஆகுறது, பிக்கும் எல்க்கும் ஃபஸ்ட்டு கேபிட்டல் பி அண்ட் கேபிட்டல் எல் டச் ஆகி ஒரு லைன் வருது. இதெல்லாம் ஐசோ காஸ்ட் லைன்ஸ். ஓகே இதுதான் ஐசோ குவாண்ட் கர்வ். ஓகேவா? இதுதான் ஐசோ காண்ட் கர்வ். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு கேபிட்டல் P1 அண்ட் லேபர் L1 இருக்கிற ஐசோகாஸ்ட் லைனுக்கு வந்து இந்த கர்வ் வந்து டச் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட் தான் ஈக்குவிலிபிரியம், ப்ரொடியூசர்ஸ் ஈக்குவிலிபிரியம். அந்த ஒரு பாயிண்டில் தான், ஸோ இந்த ஒரு பாயிண்டில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வந்து மேக்ஸிமம் அவுட்புட் வந்து அட்டைன் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட இருக்கிற காஸ்ட்டை வச்சு அவர் வந்து மேக்ஸிமம் அவுட்புட் அட்டைன் பண்ணுறாரு. ஸோ அந்த பாயிண்ட் தான் வந்து ஈக்குலிபிரியம் பாயிண்ட். ஸோ அதுக்கு கீழேயும் ஆகக்கூடாது, அதுக்கு மேலேயும் ஆகக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு கொடுத்த இன்புட் கொடுத்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சு அவங்க வந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஒரு லைன் டினோட் பண்ணுறது தான் P1 அண்ட் L1. ஸோ P1 கேபிட்டல் யூஸ் பண்ணி L1 லேபர்ஸை வச்சு மேக்ஸிமம் அவுட்டைன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த கர்வ் அந்த டச் ஆகிற இடம் தான் ஈக்குலிபிரியம். ஸோ அந்த தான் ப்ரொடியூசர்ஸ் ஈக்குலிபிரியம். ஓகேவா? இட் ஷுட் நாட் கோ அப் சைட், மேலேயும் போகக்கூடாது. L2 L3 போனாலும் என்ன ஆகும், செலவு அதிகமாயிரும். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அவர் கொடுத்த பட்ஜெட்டை விட அதிகமாயிரும். அதிகமான என்ன ஆகும், அவரால் வந்து பண்ண முடியாது. ஆப்வியஸாக நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் பண்ண முடியும். அதோட கம்மியாக பண்ணிட்டாங்கன்னா அவுட்புட் அதிகமாக வராது, அதோட அதிகமாகவும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ கொடுத்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சு மேக்ஸிமம் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ப்ரொடியூசர்ஸ் ஈக்குலிபிரியம். ஓகே, hope you guys understood. So this is about producers equilibrium. Okay, and so இங்க பாருங்க, at the point of equilibrium the slope of isocost line is equal to the isoproduct curve. so இந்த equilibrium point தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் லைனும் ப்ராடக்ட் கர்வும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்டில் காஸ்ட்டும் ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அவருக்கு கொடுத்த காஸ்ட் வச்சு அவங்க கொடுத்துருக்க காஸ்ட்டும் அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் வந்து என்ன எடுத்துக்க, மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஸோ ப்ராடக்ட்டும் கேபிட்டல் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஒரு ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க, MRTS. அதான் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் லேபர் அண்ட் கேபிட்டல் இஸ் ஈக்குவல்ஸ் டு PL by PK is equals to 10/30. அது வந்து அரௌண்ட் 0.33 வருது. ஓகேவா? So at point E the firm employs OM units of labor and okay, இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. So this is about producers equilibrium. Here you need to remember the definition. Okay, definition, and you need to remember the definition and what are the combinations of factors of production, and then conditions for producers equilibrium. Okay, so these are all the points. You need to remember the graph and yes, go through this once again, and if you have any doubts let me know. Okay, thank you.